பாபாவுடைய அருட்பெரும் கருணையினால ஷிரடிக்கு இழுக்கப்பட்ட எண்ணற்ற அடியார்கள் அன்னை ராதா கிருஷ்ணம்மாயினுடைய பக்தியை உணர்ந்தார்களா அப்படின்னா எல்லாரும் உணரல. ஆனால் ராதா கிருஷ்ணம்மாயினுடைய உழைப்பு, தியாகம், அந்த அன்னையினுடைய எதையும் எதிர்பாராத பக்தி, ஸ்ரத்த எல்லாவற்றையும் உணர்ந்து, அதோடு மட்டும் இல்லாம அந்த அன்னைக்கு பற்பல விதமான யோக சக்திகள், சித்திகள் இருக்கிறதையும் உணர்ந்து கொண்டு எத்தனையோ விதமான பக்தர்கள் எத்தனையோ விதமான அனுபவங்களை பாபாவுடைய கிருப்பையினால, அம்மாவுடைய கிருப்பையால அம்மாவை பற்றி அவரவர்கள் உணர்ந்தார்கள். அந்த விதத்துல காகா சாஹிப் தீட்சித் அவர்கள் ராதா கிருஷ்ணமாயிக்கு சாயி பக்திக்கே இவள் ஆச்சாரியால் அப்படின்ற ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்திருக்காரு. ஆச்சாரியால்ன்றது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அதெல்லாம் பெரிய பெரிய ஒரு ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் அந்த வார்த்தையே பெருசு. இப்ப பாபாவுடைய மார்க்கத்துக்கு இவள் ஒரு வழிகாட்டி அப்படின்றது அது பெரிய அர்த்தமாகும். அடுத்து ரேகே மகாராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவள் யோகமாயா அப்படின்னு இருக்கார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எந்த குரு கிருபை பண்ணாலோ அதே குருதான் இந்த ராதா கிருஷ்ணமாயின்றதை உணர்ந்து அவர் சொல்லியிருக்கார். அடுத்து அவஸ்தின்றவர் இவள் ஒரு குருமண்டல ரூபிணி. வாமனராவ் பட்டேல். சோ வாமனராவ் பட்டேல் இவள் ஒரு குருமண்டல ரூபிணி, சாட்சாத்து அந்த அம்பாலே தான் இவள் அப்படின்றத அவர் உணர்ந்திருக்கார். அடுத்து அவஸ்தி அவர்கள் என்ன உணர்ந்தார் தெரியுங்களா? பரபிரம்மம்னு நம்ம பாபாவை சொல்றோமே, அந்த பரபிரம்மத்தினுடைய பிரதிரூபமே இவள் தான் அப்படின்றத அவஸ்தி அவர்கள் உணர்ந்திருக்கார். புரந்தரே அவர்கள் என்ன உணர்ந்திருக்கா தெரியுமா? அன்பே வடிவானவள், கருணையே வடிவானவள்ன்றத உணர்ந்திருக்கார். சோ நிறைய பேர், கோடான கோடி பேர், லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஷிரடிக்கு வந்தாலும் இந்த அன்னையினுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் சில பேர் மட்டும்தான். அதுல அடியேனுக்கும் அந்த பாக்கியத்தை பாபாவும் எங்க அம்மாவும் எனக்கு கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய கிருப்பையா, வரப்பிரசாதமா நினைக்கிறேன். என்ன போன்ற இன்னும் கும்பகோணம் ஜெயராமன் சாய்ராம், லக்ஷ்மி ரமணன் அம்மா, டாக்டர் வின்னி அம்மா, இது போன்ற ஏனைய பக்தர்கள் எல்லாருக்குமே அன்னை ராதா கிருஷ்ணமாய் என்னுடைய திருவடி மேலையும் அந்த ரூபத்தின் மேலையும் அலாதியான பிரியம். ஏன்னா அந்த அன்னையினுடைய பக்திய சொல்றதுக்கு உடம்பு உதறும், மனசு பதறும். ஏன்னா பக்தியே வடிவானவளை பத்தி பேசும் பொழுது நம்ம மனசு எப்படி உருகாம இருக்கும்? பக்தினாலே மனசு உருகணும் தானே. அந்த உருகக்கூடிய பக்தி அன்னையினுடைய பக்திங்கிறத அப்படி எனக்கு சொல்லிக்கிறேன். ஓம் சாய்ராம்.